வருகின்ற சட்டசபை தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் கடுமையாக போராடணுங்கன்னா கடுமையாக போராடணும். தமிழகத்தில் 4 முனை போட்டியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 4 முனை போட்டி இருக்கும். மக்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். ஆளுகின்ற கட்சி ஒரு பக்கம், இன்றைய எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி நம்ம தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இருக்கும். புதியவர்கள் அரசியலுக்கு வர இருக்கின்றார்கள், அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜி இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. ஸோ மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணணும். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய சித்தாந்தம், நிறைய கொள்கைகள். அதனால் 2026 பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள், சித்தாந்தங்கள், நிறைய கூட்டணிகள் இருக்கும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தேர்வு கொடுக்கணும், யார் நமக்கு வேணும், அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கு வேணும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று. அப்படி வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்ச தேர்தலே அதிமுகவோட பழையபாடி கூட்டணி இருந்திருந்தால் ஒரு 50% நம்ம எம்பிக்களை பெற்றிருக்கலாங்கிற ஒரு கருத்து எல்லா அரசியல் விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? சேர்க்கக்கூடிய ஒரு நம்ம அதாவது அரசியலை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்குது. எல்லா பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க, தலைவர்கள் வர்றாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்க, எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க. இதே நம்ம திருச்சியில் பார்த்தீங்க, எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா தலைவர்களும் இணக்கமாக நேர்கோட்டு பயணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை. மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் வாய்ப்பு 2024 ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 18% பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வாக்கு வங்கி. ஒரு 4-5 கான்ஸ்டிடுவன்சியில் நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் போன்ற பகுதிகளெலாம் சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. குறிப்பாக டெல்டா பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வாங்கியிருக்கு. இதெல்லாம் ஒரு படி. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகள் தான் கடுமையாக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து அடுத்த படியை நோக்கி செல்லுவோம். அதனால் எந்த குழப்பமும் இல்லை, தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கு. கூட்டணி இருக்கா இல்லையா? ஆனால் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம இருக்கும் இல்லைங்கண்ணே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், முக்கிய கட்சியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு கேள்விக்கான பதில் தேவையில்லை இல்லைங்கண்ணா.